அருமையாக அந்த திருப்பதிகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூதங்கள் சிவபெருமானுடைய உண்மையான மெய்க்காவல் படையினராவர். எனவே சிவன் முருகனாக அங்கே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த 6 தீப்பொறிகள் ஊடாக சரவண பொய்கையிலே உதித்த அந்த முருகப்பெருமானை இப்பொழுது பூதங்கள் அங்கே சுமந்து வருவது ஒரு சிறப்பாகும். பூதங்களுக்கு ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸான். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு நல்லூர் கந்தசாமி இன்றைக்கு நல்லூர் மகோத்சவத்தில் இன்றைக்கு 17வது நாள். இன்றைக்கு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த ஞாயிறு வார ஞாயிறு ரத உற்சவம். மற்றது பார்த்திங்கன்னா தேர் திருவிழா முன்னிட்டு இப்போ ஜனங்கள் கொஞ்சம் வேறு கொஞ்சம் கூட ஜனங்கள் வந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆண்கள் பெண்கள் என்ன பார்த்திங்கன்னா கலாச்சார உடையோடு வந்திருக்கணும். நான் ஒருத்தன் தான் கலாச்சார உடை இல்லாமல் வாரேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வார ஞாயிறு ரத உற்சவம் வந்துன்ற வழியால் ஜனங்கள் கொஞ்சம் தொகை கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்குது. இது சம்மந்தமாக வீடியோ இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பெருந்திருவிழாவின் இன்றைக்கு 17வது நாள் சிறப்பாக திருவிழாக்கள் இப்பொழுது நடைபெற்று அங்கே இன்றைக்கு பூதத்திலே முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். அதன் அருகிலே தேவியர் இருவரும் பூதங்களிலே வந்து கொண்டிருக்கின்றார். பூதம் சூழ பொலிய வருவார் புலியில் உரி தோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா எனவும் நின்று பாவம் தீர்ப்பார் பாவம் தொழுவார் பழனா நகராரே என்று அருமையாக அந்த திருப்பதிகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூதங்கள் சிவபெருமானுடைய உண்மையான மெய்க்காவல் படையினராவர். எனவே சிவன் முருகனாக அங்கே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த 6 தீப்பொறிகள் ஊடாக சரவண பொய்கையிலே உதித்த அந்த முருகப்பெருமானை இப்பொழுது பூதங்கள் அங்கே சுமந்து வருவது ஒரு சிறப்பாகும். பூதங்களுக்கு போர் கலையிலே அவர்கள் வல்லவர்கள், மிகவும் திறமசாலிகள். அதே போல் நம்பிக்கை வாய்ந்த படையினரை சிவபெருமான் அங்கே தன்னுடைய நெருக்கமான அணுக்கமான படையாக வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு
பிரகாரத்திலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி அங்கே அழகிய அந்த வேற்பெருமான் தேவியர் கஜாவல்லி மகாவல்லி சகிதமாக இன்றைக்கு சிவப்பு நிறமான அந்த குடைகள் தாங்கி வர அடியவர்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து வர பெருமான் தேவியரிடம் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இப்பொழுது அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை. எனவே இந்த காணொலி ஊடாக நீங்கள் இந்த காட்சிகளை பார்ப்பவர்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி வேண்டி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். Thank you.